வணக்கம், வெல்கம் டு கே மேத் கே சேனல். இப்போ டோபாலஜியில் லெசன் 2 ஆல்ரெடி டோபாலஜி டெஃபினேஷன் நம்ம பார்த்துட்டோம். ஆஸ் பர் டிஆர்பி பாலிடெக்னிக் டிஆர்பி சிலபஸ். நெக்ஸ்ட் பார்க்குற இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா பேசிஸ் ஃபார் எ டோபாலஜி. பேசிஸ் இதுக்கு என்ன டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, இஃப் எக்ஸ் இஸ் எ செட், a basis for a topology on X is a collection of the collection script B of subset of X called basis elements. அதாவது the subsets of X such that இந்த ரெண்டு கண்டிஷனை satisfy பண்ணணும். The first one is for each X, ஒவ்வொரு எலமெண்ட் X, அந்த செட்டு Xனுடைய ஒவ்வொரு எலமெண்ட்டும் there is at least one basis element B containing for all X belongs to B. Second one, if X belongs to the intersection of two basis elements B1 and B2, then there is a basis element B3 containing X such that so B3 is a subset of the B1 intersect B2. X belongs to B1 intersect B2, X belongs to B3, that is subset of B1 intersect B2. ஸோ இந்த கண்டிஷன்ஸை டயக்ராமாக பார்த்தா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வெரி ஈஸி, ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். தட் இஸ் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி, ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி, B1 and B2 அந்த பேஸ் இன்டர்செக்ஷனில் இந்த எக்ஸ் இந்த கண்டெய்னிங் B3. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும். B1 B2 அந்த பேசிஸ் எலிமெண்ட்ஸினுடைய இன்டர்செக்ஷனில் B3 வந்து சப்செட்டாக இருக்குது. அந்த B3 கண்டெய்ன்ஸு எக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி, ஒவ்வொரு எலமெண்ட்டும் பியில் if B satisfies these two conditions, then we define the topology generated by the topology generated by the basis. Each basis element is itself an element of tau, that is topology. ஒவ்வொரு பேசிஸ் எலமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் எலமெண்ட் ஆஃப் topology. ஸோ அதனுடைய சப்செட்ஸ், இந்த சப்செட்ஸை இந்த ரெண்டு கண்டிஷன் நம்மளுக்கு இது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் திஸ், இது செகண்ட் ஒன். ஸோ இஃப் B is the collection of all open intervals in the real line, the real line Rல the collection of all open interval such that topology generated by is called standard topology. ஸோ இதுதான் நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் டாபாலஜின்னு சொல்கிறோம். Topology generated by the basis elements is called standard topology. Very important one, நோட் பண்ணி வச்சுங்க. Or suffix L, that is lower limit topology, or where A less than B of closed is a lower limit A இந்த செட்டில் நமக்கு தெரியும். ஸோ தட் இஸ் கால்ட் a lower limit topology on R in this interval.
let k denote the set of all numbers of the form 1 by n. இந்த kன்றது 1 by n ஃபார்மில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் நம்ம ஒரு செட்டாக எடுத்துக்கிறோம். வேர் n is a positive integer, b என்றது the collection of all open intervals along with the sets of the form a minus b minus b. இந்த ஓப்பன் இன்டர்வல்லேருந்து k என்ற அந்த எலிமெண்ட்டை லெஸ் பண்ணிடும். then topology generated by b will be called k topology. K topology that is denoted by rk. எப்படி நம்ம லோயர் டோபாலஜி சொல்கிறோமோ அதே மாதிரி தான் அப்பர் டோபாலஜி. ஸோ அண்ட் தட் கேஸ் ஆஃப் ஓப்பன் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் அப்பர் லிமிட் டோபாலஜி ஹேவிங் ஆல் த செட்ஸ் லைக் திஸ் ஆஃப் ஓப்பன், இதில் அப்பர் லிமிட் தெரியும். ஸோ தட் இஸ் அப்பர் லிமிட் டோபாலஜி ஆஸ் அ பேசிஸ். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. த டோபாலஜிஸ் ஆஃப் oral and rk are strictly finer than the standard topology on R, but are not comparable with one another. Strictly finer than, that is stronger than. The topology oral rk or strictly standard topology விட that is oral rk வந்து ஃபைனராக இருக்கும். பட் oral and rk இட்ஸ் இந்த மியூச்சுவலி இது வந்து நாட் கம்பேரபிள். oral rk வந்து மியூச்சுவலி நாட் கம்பேரபிள் வித் ஒன் another. அந்த ஒன்றுத்தோடு நம்ம கம்பேர் பண்ண முடியாது oral rk. பட் வி கேன் கம்பேர் வித் த ஸ்டாண்டர்ட் டோபாலஜியோட நம்ம அதை கம்பேர் பண்ணலாம். இங்கே ஒரு நோட் கொடுத்துருக்கோம். இப்போ சப்போஸ் டோபாலஜி 1 இஸ் a subset of topology 2, then நம்ம என்ன சொல்லலாம்னா topology 1 is said to be closer or weaker than topology 2. Otherwise you can say topology 2 is said to be finer, closer and finer in a meaning, or stronger than the one. Topology 1 வந்து subset of topology 2 இருக்கிறதுனால we can say topology 1 வந்து weaker than அப்படின்னு சொல்கிறோம். topology 2 contains topology 1, ஸோ அதனால் நம்ம finer than, that is stronger than. அதுக்காக தான் இந்த நோட் கொடுத்துக்கிறது. யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தென் நெக்ஸ்ட் அப்பர் லிமிட் டோபாலஜி ஆல்ரெடி we have seen, பார்த்தது தான். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன், இந்த ஆர்டர் டோபாலஜி. இந்த ஆர்டர் டோபாலஜி இப்போ ரியல் லைன் எடுத்துக்கிறேன்னா அந்த ஓப்பன் இன்டர்வல் நான் கலெக்ட் பண்ணி எடுக்கிற அந்த டோபாலஜி தான் இந்த ஸ்டாண்டர்ட் டோபாலஜி. தென் நெக்ஸ்ட் அப்பர் லிமிட் டோபாலஜி, ஜஸ்ட் நோ வி ஹவ் சீன் லோயர் லிமிட் டோபாலஜி, தென் ஓகே டோபாலஜி. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் topology on x and y. Be the topological space, the product topology on x and y is the topology having as a basis of collection of B of all the sets of form U and V, where U is an open subset of x and V is an open subset of y. இந்த டயக்ராம் பார்த்தா நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸை ஸ்பேஸை அந்த யூன்றது அதில் இருக்கிற ஓப்பன் சப்செட்டை, ப்ராடக்ட் ஒய் என்ற ஸ்பேஸை வின்ற அந்த ஓப்பன் சப்செட்டை. ஸோ இன்னைக்கு நீ ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட், நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இட்ஸ் அ ப்ராடக்ட் டாபாலஜி. நெக்ஸ்ட் ப்ரொஜெக்ஷன்ஸ். π1 அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம். தட் இஸ் எக்ஸ் ப்ராடக்ட் ஒய். The codomain x be defined by the equations. இந்த மாதிரி equation π1 x, y x. Likewise π2 என்ற ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம்.
pi 2 of x comma y equal to y. The maps pi 1, pi 2 are called the projections of x Cartesian product y onto its first and second factors. Just definition note பண்ணிட்டா போதும். Definition is enough, more than enough. இந்த டெஃபினேஷன் ரிசல்ட்டு இதை பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா தெரியும். சர்ஃபேஸ் டோபாலஜி. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தாலே யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வெரி ஈஸி. த எக்ஸ் பி a topological space with the topology if y is a subset of x, the collection. ஸோ யூன்றது ஓப்பன் சப்செட்டு, எக்ஸுனுடைய சப்ஸ்பேஸ் ஒய், அதை ஃபுல்லாக வந்து அதனுடைய கலெக்ஷன். இது கிளியராக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒய்ஏ இன்டர்செக்ஷன் யூ, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் செட்ஸால் இன்டர்செக்ட் பண்ணி வர அந்த இதுதான் ஜேஒய். இப்போ கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் மங்கர் ஆத்தர் புக்கில் பார்த்தது தான் நல்ல இந்த மேத்தமெட்டிஷியன் ரெடில் இந்த செட்டை பற்றி என்ன சொல்கிறேன். செட்டு வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டோர். இப்போ டோர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஓப்பனில் இருக்கணும், ஆறு க்ளோஸ்டு இருக்கணும். அந்த விஷயத்தை நம்மளுக்கு அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். டோர் த மஸ்ட் பி எய்தர் ஓப்பன் ஆர் க்ளோஸ்டு அண்ட் கேன் நாட் பி போத். ஒன்று டோர்னால் ஒன்று ஓப்பனில் இருக்கணும், ஆர் க்ளோஸில் இருக்கணும். அண்டு கேனாட் பி போத். ஒன்று கதவு திறந்துருக்கணும், இல்லை மூடி இருக்கணும். இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு அந்த கான்செப்ட் சொல்லுவார். கேனாட் பி போத் அப்படின்னா மூடியும் மூடாமல் இருக்கிறதுன்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது ஹாஸ்டர்ஃப்ஸ்பேஸ். இந்த டயக்ராம் மூலிமா நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். X is said to be a Hausdorff if for each pair x, y of distinct points of x, capital X அப்படின்றதுல xy என்ற distinct பாயிண்ட் எடுத்து there exist அப்போ ஒரு disjoint ஓப்பன் செட்ஸ் கிடைக்கும். எப்படின்னா இந்த கண்டெய்னிங் x and y ரெஸ்பெக்டிவ்லி இது ஓப்பன் செட்டு. அந்த ஓப்பன் செட் G1ன்றது கண்டெய்ன்ஸ் x. சிமிலர்லி ஓப்பன் செட் G2 கண்டெய்ன்ஸ் y. whereas G1 intersect G2 null. தட் இஸ் காமனாக எந்த எலமெண்ட்டும் இல்லை. இந்த மாதிரி இதெல்லாமே நம்ம என்ன சொல்லலாம், ஹாஸ்டர்ஃப்ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு முக்கியமான ரிசல்ட்டு. எவ்வரி ஃபைனைட் பாயிண்ட் செட் இன் எ ஹாஸ்டர்ஃப்ஸ்பேஸ் எக்ஸ் இஸ் க்ளோஸ்டு. இது இம்பார்ட்டண்ட் ரிசல்ட் ஒன்று. இமிடியட்லி யூ கேன் கெட் ஹாஸ்டர்ஃப்ஸ்பேஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரெகுலர். X is said to be regular if for each pair consisting of a point x and a closed set disjoint from x there exists disjoint open sets containing x and b respectively. இப்போ அப்படியே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஹாஸ்டர்ஃப்ஸ்பேஸில் வர்றது இந்த ஒரு ஓப்பன் செட் எக்ஸ், இந்த ஓப்பன் செட் ஒய், இந்த போத் செட் ஆர் வந்து தெர் இஸ் நோ காமன் எலிமெண்ட்டு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ரெகுலரில் G1 அப்படின்ற ஓப்பன் செட்டு கண்டெய்ன்ஸ் எக்ஸ் என்ற எலிமெண்ட் இருக்குது. G2 அப்படின்ற ஓப்பன் செட்டுக்குள்ளே ஒரு க்ளோஸ் செட்டு. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டிஃப்ரெண்ட் நம்மளுக்கு. இங்கே போத் ஆர் ஓப்பன் செட்டு. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் ஓப்பன், another one is open, then having a subset closed. ஸோ இந்த கேபிட்டல் எக்ஸில்
G1, G2, there is no common element. Moreover, G2 contains a closed set. Closed set. That's all. But in hausdorff space, the singleton X, the singleton element Y. But here, G1 contains the singleton element X, but G2, that is open set, having a subset as a closed. G2 contains a closed. That is very important. So இது பார்த்தா தெரியும், the X belongs to G1 and the closed set is a subset of the open set. So that is called the regular. The next one is another important one, normal. The exam point of view க்கு hausdorff space regular normal. இதில் வந்து மோஸ்ட்லி கொஷின்ஸ் எல்லாம் நம்மளுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் வருது. X is said to be normal for each pair A and B are disjoint closed set of X. There exists a disjoint open sets containing A and B. அந்த டயக்ராமில் ரொம்ப கிளியராக இருக்குது. G1 இந்த சேம் அதே மாதிரி தான். G1ன்ற ஓப்பன் செட்டு, G2ன்ற ஓப்பன் செட்டு. இப்போ G1 கண்டைன்ஸு ஒரு க்ளோஸ் செட்டு, G2ன்ற ஓப்பன் செட்டும் ஒரு க்ளோஸ் செட்டு. பட் தெர் இஸ் நோ காமன் எலிமெண்ட்டு. G1 இன்டர்செக்ட் G2 நல். ஸோ ஏன்ற ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும், A is a closed set, is a subset of G1, that is open set. B is a closed set, is subset of G2. This is the normal. So again I read, X is said to be a normal for each pair A, B. அங்கே ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தது நம்ம வந்து XY அப்படின்ற எலமெண்ட்டு, நெக்ஸ்ட்டு எக்ஸ்ன்ற எலமெண்ட்டு, நெக்ஸ்ட்டு க்ளோஸ் செட்டு. இப்போ இங்கே பார்க்குறது ஃபார் ஈச் பேர் ஏபி, இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் செட்டு ஆஃப் டிஸ்ஜாயின்ட் க்ளோஸ் செட்ஸ். இப்படி இருந்தால் தேர் எக்ஸிஸ்ட் நம்மளுக்கு ஒரு டிஸ்ஜாயிண்ட் ஓப்பன் செட்ஸை கிடைக்கும். எப்படி? கண்டெய்னிங் ஏ அண்ட் பி. இந்த ஓப்பன் செட்டுக்குள்ளே ஒரு சப்செட் க்ளோஸ்டு, இந்த G2ன்ற ஓப்பன் செட்டுக்குள்ளே பின்ற ஒரு க்ளோஸ் செட்டு. இது வந்து நார்மல். ஸோ இந்த மூணும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ வெரி கிளியர்லி இந்த ரிசல்ட்டை கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏ ரெகுலர் ஸ்பேஸ் இஸ் hausdorff, ஏ நார்மல் ஸ்பேஸ் இஸ் ரெகுலர். ஸோ ஒவ்வொரு நார்மல் ஸ்பேஸும் வந்து ரெகுலரு, ஒவ்வொரு ரெகுலர் ஸ்பேஸ் இஸ் hausdorff. ஸோ இதில் மெயின் வந்து நார்மல். ஸோ எவ்ரி நார்மல் we can say regular. Every regular is hausdorff. பிகாஸ் இந்த டயக்ராம் பார்த்தாலே நம்ம அந்த ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த நார்மல், இந்த எவ்வரி நார்மலே வந்து எவ்வரி நார்மல் ஸ்பேஸ் ரெகுலர்னு சொல்லலாம், hausdorff ஸ்பேஸ்னு சொல்லலாம். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 2012 பாலிட்டிங்கில் எல்லாமே டெஃபினேஷன்ஸ் தான் மோஸ்ட்லி கேட்டிருக்கிறது அவங்க. பாருங்கள், ஏ சப்செட் ஏ ஆஃப் அ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் எக்ஸ் வித் எ செட் எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் ஓப்பன் இஸ் கால்ட் ஏ க்ளோஸ் செட். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் லாஸ்ட் கிளாஸ்லேயே. யூ கேன் சி இங்கே பாருங்கள், க்ளோஸ் செட்ஸ் இதில் டெஃபினேஷனில் சொல்லியிருக்கோம். எஸ் சப்செட் ஆஃப் எ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் எக்ஸ் டு பி க்ளோஸ் வித் த செட் எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் ஓப்பன். ஸோ இது அப்படியே கேட்டிருக்காங்க 2012. த க்ளோஸ் செட். நெக்ஸ்ட்டு இப்போ ஜஸ்ட் நோ நம்ம பார்த்தது தான் இந்த டெஃபினேஷன், இந்த கே டோபாலஜி அதையும் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் நோ யூ ஹவ் சீன் இந்த கே டோபாலஜினுடைய டெஃபினேஷன் அப்படியே கேட்டிருக்காங்க. இந்த ஆர்கே அப்படின்னு நோட்டேஷன் கொடுத்தோம் இல்லைங்களா, தட் இஸ் ஆர்கே, த கே டோபாலஜி. ஜஸ்ட் நவ் யூ ஹவ் சீன் இமிடியேட்டாக பார்த்தது. hausdorff ஸ்பேஸ் எல்லாம் வந்து நார்மல், அது கேட்டிருக்காங்க. ஸோ க்ளோஸ் செட்டு இதோ டெஃபினேஷன், இதுவும் நம்மளுக்கு டெஃபினேஷன் தான். 2012 கேட்டது, இதுவும் நம்மளுக்கு டெஃபினேஷன் தான். இது ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு. இந்த செட்டு ஹெச், இது ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் டோபாலஜியில் பார்த்தோம் இல்லையா, அந்த கண்டெய்ன் டோபாலஜி ஸ்பேஸ் இஸ் ஏ hausdorff ஸ்பேஸ். நெக்ஸ்ட்டு வந்து கவரிங்.
இது வந்து காம்பேக்ட் அப்படின்ற டெஃபினேஷனில் நம்ம பார்க்கலாம். காம்பேக்ட் டெஃபினேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி கவரிங் ஆஃப் எக்ஸ் அப்படியே என்னென்னு பண்ணுவோம். A collection A of subsets of a subspace X is said to be cover X or to be covering of X. அந்த கலெக்ஷன் அந்த சப்செட்டினுடைய கலெக்ஷன் வந்து எக்ஸையே கவர் பண்ணிடும். ஸோ தட் இஸ் அ கவரிங் ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா if the union of the elements of A is equal to X, it is called an open covering of X. It is if its elements are open subsets of X. That is அந்த ஓப்பன் கவரிங் சொல்கிற டெஃபினேஷன். இது ஆல்ரெடி we have seen, நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது தான், நம்ம பார்த்தது தான். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் காம்பேக்ட் செட். இதை மோஸ்ட்லி எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டடு காம்பேக்ட். அது ஆக்சுவலாக ஒரு தியரம். அது ஏன்னா காம்பேக்ட்னோட டெஃபினேஷன் இதுதான். ஸ்பேஸ் எக்ஸ் இஸ் செட் டு பி காம்பேக்ட் இஃப் எவ்வரி ஓப்பன் கவரிங், அந்த செட்டியை வந்து காம்பேக்ட் சொல்கிறோம் இல்லையா, every open covering A of X contains a finite subcollection that also covers X. அந்த finite subcollection வந்து X வந்து கவர் பண்ணிடும். ஸோ in this case we can say A is a compact set அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஒரு முக்கியமான ரிசல்ட்டு, every compact subspace of a hausdorff space is closed. ரொம்ப முக்கியமானதை இந்த நோட் பண்ணி வச்சிங்க. ப்ளீஸ் நோட் இட் டவுன். இப்போ அந்த 2012 இந்த 5th கேட்டிருக்கிற இந்த இதுதான் காம்பேக்டினுடைய இதுதான் கேட்டிருக்காங்க பாருங்கள். எவ்வரி ஓப்பன் கவரிங் A belongs to being the collection of subsets of X contains a finite subcollection that also covers X, then it is called a compact. ஸோ இதுவும் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா 2012 கேட்டது டெஃபினேஷன் தான். நெக்ஸ்ட்டு இதுவும் டெஃபினேஷன், எவ்வரி லோக்கலி காம்பேக்ட் hausdorff space is completely regular. இப்போட பார்த்தோம் எவ்வரி hausdorff space வந்து ரெகுலர், அதே தான் சேம். இப்போ ரீசெண்டாக பார்த்த இது தான் பார்த்தோம், அந்த hausdorff ரெகுலர் நார்மல். இந்த மறந்துடாதீங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது. ஸோ அது ஒவ்வொரு தடவையும் கேட்டுறாங்க. அது இப்போ இதில் கூட பாருங்கள், hausdorff வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ரெகுலர் ஸ்பேஸை நம்ம என்ன சொல்லலாம், நார்மல். 7th ஒன் பாருங்கள், 7 கொஷின்ஸுமே ஒன்லி டெஃபினேஷன் தான். த கலெக்ஷன் ஆஃப் சப்செட் ஆஃப் எ டோபாலஜி இன் எக்ஸ் whose union equals X. இப்போ ஜஸ்ட் நம்ம பார்த்து தான் இஸ் கால்ட் சப் பேசிஸ். சப் பேசிஸ் தான் இது ஆன்சர் முடிஞ்சது. த கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் டோபாலஜி எக்ஸ் whose union equals to X. அந்த சப்செட்ஸுடைய கலெக்ஷன்லாம் சேர்த்து பார்த்தேன், அது யூனியன் எடுத்தால் அது செட்டு எக்ஸுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அது வந்து நம்ம சப் பேசிஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து கேட்டது வந்து டிஆர்பி 2012 கேட்டிருக்காங்க. எல்லாம் டெஃபினேஷன் பேஸ்டு தான் இதெல்லாம். ஸோ ஈஸியாக வி கேன் அட்டன் திஸ் கொஸ்டின்ஸ். ப்ளீஸ் வாட்ச் இட். எல்லாமே வந்து நம்மளுக்கு டெஃபினேஷன்ஸ். மங்கர் ஆத்தர் புக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஜஸ்ட் நான் ஒரு ஐடியா தான் தரேனே கண்டி. இந்த மங்கர் ஆத்தர் புக்கில் எல்லா டெஃபினேஷன்ஸ். ஸோ ரைட் த டெஃபினேஷன்ஸ் அண்ட் த தியரம். திஸ் ஒன்லி த ஐடியா ஹவு டு ப்ரிப்பேர். அவ்வளோதானே கண்டி, எல்லாமே கவர் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ப்ளீஸ் நோட் இட் டவுன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த கனெக்டட் ஸ்பேஸு, பாத் கனெக்டடு, நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ் டோபாலஜி, டியூப் லெம்மா, இந்த ரிமைனிங் இருக்கிற சில ரிசல்ட்ஸு, இம்பார்ட்டன்ட் தியரம்லாம் பார்க்குறேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா 2017 கேட்டிருக்காங்க. ஸோ எவ்ரி ஒன் இது பார்த்திங்கன்னா தியரம்ஸ் தான். ஸோ ஐ கிவ் த ஐடியாஸ். நான் மோஸ்ட்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு டெஃபினேஷனோ உள்ள தியரமாக இருந்தால் யூ கேன் ட்ரா த டயக்ராம். ஒரு டயக்ராமை ட்ரா பண்ணி நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஓப்பன் செட்டு, க்ளோஸ் செட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டயக்ராம் மூலிமா நம்ம ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓப்பன் செட்டு அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எப்போ வந்து
ஏன்ற செட்டை ஓப்பன் செட் அப்படின்னு சொல்லலாம். இந்த எக்ஸ்ன்ற செட்டுக்கு ஏல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும், எவ்ரி பாயிண்ட் இன் ஏ, அதுக்கு நான் ஒரு நெய்பர்ஹுட் வரைகிறேன்னு வச்சுங்க. தட் எக்ஸிஸ்ட் ஒன் நெய்பர்ஹுட், ஏதாவது ஒரு நெய்பர்ஹுட் கிடைச்சா போதும், ரேடியஸ் ஸ்மாலாக இருக்கிற மாதிரி, அது அந்த செட்டுக்குள்ளேயே இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிற எல்லா பாயிண்ட்டையும் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். தட் இஸ் கால்டு இன்டீரியர் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டீரியர் பாயிண்ட், இதில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டும், பட் நாட் இந்த அந்த பார்டரில் வராது நம்மளுக்கு. இந்த இடத்துல நான் கரெக்டாக அந்த பாயிண்ட் நோட் பண்ணேன்னா என்னால் எவ்வளோ பெரிய ஸ்மால் நெய்பர்ஹுட் வரைஞ்சாலும் செட்டுக்கு வெளியே போய்டும். ஸோ அந்த நெய்பர்ஹுட் ஃபுல்லாக வந்து எதுக்குள்ளே வரணும்னா ஏக்குள்ளே வரணும். இந்த மாதிரி வர எல்லா பாயிண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் பாயிண்ட்ஸ். தென் யூ கேன் சே ஏ இஸ் அ ஓப்பன் செட். ஸோ இந்த மாதிரி படித்தா ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இன்டீரியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் க்ளோஸ்டு செட்டுக்கு எக்ஸ்ன்ற ஒரு செட்டு, அதில் ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்ன்றத ஒரு க்ளோஸ் செட் அப்படி எடுத்துக்கலாம். ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் லிமிட் பாயிண்ட். அப்போ லிமிட் பாயிண்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எவ்வரி நெய்பர்ஹுட், இங்கே தட் இஸ் ஒரு நெய்பர்ஹுட் கிடச்சா போதும் ஓப்பன் செட்டில். க்ளோஸ் செட்டில் வந்து க்ளோஸ்டு செட்டில் எவ்வரி நெய்பர்ஹுட் அட்லீஸ்ட் ஒன் பாயிண்ட், ஒரு பாயிண்ட் இருந்தால் போதும். இந்த எஃப்ன்ற செட்டுக்குள்ளே ஒரு பாயிண்ட் வந்தாலே போதுமானது. ஸோ பாயிண்ட் வந்து செட்டுக்குள்ளே இருக்கிறவனு கூட அவசியம் இல்லை, இந்த பார்டர்லேயே இருக்கலாம், கொஞ்சம் செட்டுக்கு வெளியே கூட இருக்கலாம். அதை சுற்றி நான் ஒரு சின்ன ஒரு நெய்பர்ஹுட்டை, ஒரு மினிமம் ரொம்ப ரேடியஸ் வெரி வெரி ஸ்மால் நெய்பர்ஹுட் வரைஞ்சாலும் அந்த நெய்பர்ஹுட்டில் இருக்கிற பாயிண்ட்ஸு 1-2 நம்மளுக்கு எதில் வந்துடணுன்னா மினிமம் 1 or 2, மோர் தேன் 2 பாயிண்ட்ஸ் இந்த எஃப்குள்ளே வரும். ரிமைனிங் பாயிண்ட்ஸ் செட்டுக்கு வெளியே இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இப்படி வர எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம லிமிட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லிமிட் பாயிண்ட்ஸ், கிளஸ்டர் பாயிண்ட்ஸ், அடேரண்ட் பாயிண்ட்ஸ் இல்லைங்களா. ஸோ திஸ் ஆல் த லிமிட் பாயிண்ட்ஸ். ஸோ யூ கேன் சே எஃப் இஸ் வந்து க்ளோஸ்டு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கு நம்ம டயக்ராமை ட்ராப் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்படியே தியரியாக படிச்சுன்னு போகிறத விட ஜஸ்ட்டு நம்மளாக ஒரு ஸ்கெட்ச் பண்ணி ட்ரா பண்ணி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸி. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வெரி ஈஸிலி ஐ திங்க். சப்போஸ் டவுட் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் மீ. ஏதாவது நான் ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருந்தாலும், அதர்வைஸ் வேறு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் எனக்கு கொடுக்கலாம். சப்போஸ் யூ cannot அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் மீ. சப்போஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் வெரி வெல் அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். வணக்கம்.